வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆஹா, இன்னைக்கு ஆரம்பமே காலி சாம்சங்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆல்ரெடி அவர்கிட்ட சாம்சங்ல S24 அல்ட்ரா இருக்கு. S24 அல்ட்ரா இருக்கு. அதை விட ஷோமிலாம் நல்லா இருக்கு. பேட்டரி பேக்கப்ல மட்டும். ஆமா, ஆனா நீங்க அந்த ஆப்டிமைசேஷன், CPU, GPU யூசேஜ் அதெல்லாம் வந்து ஆக்சுவலா சாம்சங் நல்லா இருக்கு. நீங்கல சாம்சங் வந்து சூப்பரா இருக்கு. அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆமா, ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா வந்து கௌதம் ரோட்டெல்லாம் கூட பேசிட்டு இருந்தேன். எல்லாரும் இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கூட இதை பத்தி ஒரு டாபிக் மாதிரி வந்துச்சு. ஏன்னா பொதுவாக பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, சாம்சங் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல டாப் நாச் இல்ல, சைனீஸ் தான் நல்லா பண்றாங்கன்னு தோணுது. பட் இந்த ஆப்டிமைசேஷன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இப்போ ஒரு ஆப்பை போட்டு அந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணும்போது சாம்சங் ஸ்கோர் பண்றாங்க. அது கரெக்ட். நீங்க சொல்றது வந்து இப்போ வந்து ஐக்யூ மொபைல் போன்ஸ் தான் மெயினா வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா லோ காஸ்ட்ல ஒரு 50,000 to 60,000 செக்மெண்ட்ல ஒரு ஹை அண்ட் எஸ்ஓசியோட அவங்க வந்து அந்த கூலிங் மெக்கானிசம், அந்த வேப்பர் சேம்பர் கூலிங்னு சொல்லிட்டு பெரிய ஒரு லேயரை கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீட் ஆகல, அது வந்து வைல்டு லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல எல்லாம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது. சாம்சங் வந்து அடி வாங்கிடும். வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல கேமிங்ல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரு டே டு டே டாஸ்க்கு, ஒரு விளாகருக்கு ஒரு ரெண்டரிங் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணும்போது, சின்ன சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது, ஒரு 4K ரெண்டரிங் இல்ல ஒரு 8K ரெண்டரிங் கூட சாம்சங் S24 அல்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு மற்ற சைனீஸ் மொபைல் போன் பெர்ஃபார்ம் பண்றது கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மைதான். ஸோ இந்த ஒரு ஃபேக்ட் வந்து எதுக்காக நம்ம இந்த இடத்துல பேசுறோம்னா, சில சமயங்கள்ல பேப்பர்ல பாக்குற ஸ்பெசிபிகேஷன் ரியல் வேர்ல்ட்ல வரதில்ல. ரியல் வேர்ல்ட்ல வர மாதிரி சில சமயங்கள்ல தெரியும், ஆனா சரியா வரதில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் அண்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம அந்த கிளாரிட்டி கொடுக்குறோம். சரி, ஓகே ப்ரோ. இப்போ சாம்சங் இது மட்டும் கிடையாது, இந்த S10 சீரிஸ் இருக்குல்ல, அதுவே மாசங்கிற S10e இருக்கட்டும், அதே போல Note 10 Plus இருக்கட்டும், அதோட ரெண்டரிங் பெர்ஃபார்மன்ஸே தாறுமாறா இருந்தது. நம்ம மக்கள் நினைப்பாங்க, என்ன இவர் ரொம்ப நேரமா போன்ல ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. என்ன தேடுறீங்க? அது வேற எதுவும் இல்ல, உங்ககிட்ட கேட்கலாம் இருக்கும்போது இங்க ஒரு வித்தியாசத்தை என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன நீங்க வந்து நடுவுல, அதாவது இப்ப இந்த டேபிள் நீங்க மாத்திட்டீங்க இல்லையா? பழைய டேபிள் தான், பழைய டேபிள் தாங்க. இந்த டேபிளுக்கு மட்டுமே வயசு 35 மேல இருக்கு. இப்பதானே இதை வந்து முதல் தடவையா இப்படி உட்காந்து நம்ம ஷூட் பண்றோம். ஒரு வீடியோ நாங்க, அதாவது ஒரு 4 வீடியோ 5 வீடியோ சைமல்டேனியஸா ஒரு நாள்ல நாங்க எடுத்துருவோம். அததான் நீங்க வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து பாப்பீங்க. ஆமா, இப்பதான் நான் வந்து வர்றேன், முதல் முறையா ஃபேன் ஓடுது. அது எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வித்தியாசத்தை எனக்கு வந்து உணர்த்துது. நம்மளா வீடியோ எடுக்கிறோம். ஆமா, அதே ரூமா அது வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குமே, எப்படி இன்னைக்கு வந்து வேர்க்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நீங்க தான் சொல்லணும். அதுக்கு இன்னொரு பதிலும் இருக்கு. என்ன சொல்ல, வெதர் மாதிரி ஒரு 4 நாள்ல சம்பந்தமே இல்லாத வெதரா இருக்கு. என்ன நடக்குதுங்க? எல்லாம் கரெக்டா நடக்குதுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. சவுத் வெஸ்ட் 28 ஆயிட்டு இருக்கு. இல்ல 28 வரைக்கும் கத்திரி வெயில் அது இதுன்னு கேலண்டர்ல இருந்து எல்லாத்துலயும் பார்த்துட்டு எல்லாரும் அப்படி கதிகலங்கி போயிருந்தாங்க. ஏப்ரல் கடைசியில இருந்தே பாத்தீங்கன்னா கொளுத்திட்டு இருந்தது. ஏப்ரல் 20க்கு அப்புறமே கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்பயே யாராலையும் நம்ப முடியல, மே மாசமே வரல, அதுக்குள்ள வரது எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. பார்த்தா மே மாசம் 20ஆம் தேதி கூட வரல, அதுக்கு முன்னாடி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதான் அதுவும் ஒரு காரணம் தானே. அது வெப்பச்சலன மழை. நம்ம வந்து எப்பவுமே மழை மறைவு பகுதிகள் தாங்க. வடகடலோர மாவட்டங்கள், சென்னை, புதுச்சேரி, டெல்டா எல்லாமே வந்து வடகடலோர மாவட்டங்கள் தான். இப்போ தற்காலிகமாக இந்த மாதிரி இடையே மழை பெய்யுதுனாக்கா நம்ம சந்தோஷமாக அதை எடுத்துக்க வேண்டியதுதான். பட் என்னதான் இருந்தாலும் ஜூன் மாதத்தில் கூட நமக்கு வந்து வெயில் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஜூன் மாதமும் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளான மாதம்லாம் கிடையாது. நமக்கு நவம்பர் டிசம்பர் தவிர எல்லா தடவையும் சம்மர் மாதிரி தானே இருக்கும். அது கரெக்டு தான். இப்போ சமீப காலமாக அப்படி தான் இருக்குது. ஆகஸ்ட்டில் கூட 2024 டெம்பரேச்சர் 38, 39 கூட போணுச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். இந்த தடவை 42 டச் பண்ணல, இது வரைக்கும் 42, 43 டச் பண்ணிடுச்சு. ஆமா, அப்படி இப்படி குறுக்கால மழை பெஞ்சு எல்லாத்தையும் கவுத்துட்டு சொல்லிக்கலாமே தவிர்த்து. பட் வெப்பநிலைங்கிறது பகல் நேரத்துல அதிகமா தான் இருக்கும். அது உண்மைதான். ஏன்னா இப்போ ரெக்கார்டட் டெம்பரேச்சர் 34 அப்படி வைங்களேன், ஃபீல்ஸ் லைக் 40, 41ல தான் இருக்கு. ஆமா, இங்க வந்து ஹியூமிடிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். வெப்பு ஈரப்பதம்னு சொல்லுவாங்க அது. ஸோ அதனால கோஸ்டல் ரீஜியன்ஸ்ல எப்பவுமே கொஞ்சம் அதிகமா வேர்க்கும். அந்த வேர்வை வந்து உலராது, அதுதான் மேட்டர். அதனாலதான் இன்னைக்கு ஃபேன் போட்ட உடனே நமக்கு வந்து ஒரு பெரிய விமோசனம், ஒரு விமோச்சனம், ஒரு அதிசயம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு புத்துணர்ச்சி. ஆல்ரெடி SRK சொல்லியிருந்தான், தேங்க்யூ வருண், தேங்க்யூ, நீங்க இல்லைன்னா எங்களால இப்படி வீடியோ பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா அவரு தான் அந்த மைக் வந்து ஹாங்காங் போகும்போதோ எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாரு. நம்ம ஊர்லயும் இப்ப இது இருக்கு. 35 38 நினைக்கிறோம் ப்ரோ. ஹாங்காங்ல அங்க அவர் வந்து அநேகமா 25 அந்த மாதிரி வாங்கியிருப்பாரு, 20 to 25 வாங்கியிருப்பாரு. நம்ம ஊரோட கம்மியா, அதனாலதான் கம்மியா இல்லைன்னா வாங்க மாட்டாரு. அதுக்கு நான் எங்க ஊர்லயே போய் வாங்கிக்கிறேன், வாரண்டி எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு வந்துருவாரு. ஓரளவுக்கு நல்ல மார்ஜின் இருந்தாதான் எப்பயுமே வருண் வந்து பொருள்லாம் தூக்குவாரு, இல்லாட்டி கண்டுக்கவே மாட்டாரு. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தது ரொம்ப ஒர்த்தா அமைஞ்சிருக்கு ப்ரோ. ஏன்னா இப்ப பாருங்களேன், இந்த ஃபேன் சுத்துறது ஒரு பக்கம், வெளியில அந்த நம்ம ஜல்லி போடுறாங்க பக்கத்து வீட்டுல, அங்க அந்த மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு.
சோ இதெல்லாம் இருந்தும் அதெல்லாம் கேட்க மாட்டேங்குதுன்றது சந்தோஷமா பல தடைகளை கடந்து வெற்றிகரமாக இந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திற்கான முக்கிய காரணம் திரு வருண் அவர்கள் என்பதை மிக பணிவுடன் இந்த காணொளியிலேயே தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து ப்ரோ உங்ககிட்ட நான் கேட்க வந்தது என்னன்னா, பொதுவா வந்து எல்லா சிஓஓஸ் இல்லாட்டி வந்து டைரக்டர்ஸ் சரியா ஃபவுண்டர்ஸ் யாரையுமே நம்ம வந்து டைரக்ட் சும்மா அப்படியே போற போக்குல மனலாம் எனக்கு பிடிக்கல போ அப்படிலாம் நம்ம திட்டினது கிடையாது இன்னைக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க பண்றாங்கன்னா அதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி அளவுக்கு திட்டுற மாதிரி காரி துப்புற மாதிரி அவங்க இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காங்களா இல்லையா? இல்ல இப்ப சாம்சங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சாம்சங்கோட வீழ்ச்சி கடந்த ஒரு 6 வருஷமா அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நோட் 9க்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் அப்படி சொதப்பினதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்ல ப்ராடக்ட் பண்ணணுன்ற ஆசை அவங்களுக்கு இருக்கு, ஆனா அதை எவ்வளவு எஃபெக்டிவ் பிரைஸ்ல பண்ண முடியும்னு யோசிப்பாங்களாம். அது அஃபோர்டபுளாவே பண்ண முடியணும், அதாவது அது மக்களுக்கு அஃபோர்டபுளா போய் சேராது, கம்பெனிக்கு அஃபோர்டபுளா இருக்கணும், வெளியில அதே பிரைஸ்க்கு தான் விற்கும். புரியுதா? அதை பத்தி யோசிச்சு என்னாச்சு, யோசிச்சு தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்கி இன்னைக்கு வந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கோடு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டிசிஷன் சில சமயங்கள் எடுக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, கொடுக்கறது குவாலிட்டியான ப்ராடக்ட் முடிவு பண்ணியாச்சு, அதுக்கு நீ வந்து சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ற நீ அதாவது பிராண்டே வந்து அதிகமான அமௌண்ட்டை உள்ள போட்டு நீங்க பண்றீங்கிறதுக்கு ஒரு ஒயிட் பேப்பரோ, இந்த எட்ஜ் இப்போ பண்ணிருக்காங்க ப்ரோ, பார்த்துருப்பீங்க S25 எட்ஜ், அது வந்து டைட்டானியம் ஃப்ரேம் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க கரெக்டா. இன்கேஸ் வந்து நாங்க இது இவ்வளவு தின்னா இருக்கு யாரா போட்டு வளைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி உள்ள ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக உள்ள ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரியான ஒரு ஃப்ரேம் எக்ஸ் ஷேப்ல உள்ள வச்சிருக்கோம், அதுக்கு மேலதான் நாங்க போர்டெல்லாம் அலைனே பண்ணிருக்கோம் அப்படின்லாம் சொன்னா நம்ம என்ன நினைப்போம், சரி பரவாயில்ல ஏதோ பண்ணிருக்கான் போல, எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான், டிசைன் தவிர இந்த மாதிரி யோசிச்சு மெட்டீரியலையும் உள்ள வச்சிருக்கான், எதுக்கு டியூரபிலிட்டிக்காக அப்படின்னு சொல்லி கூட மக்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா பே பண்றதை பத்தி யோசிக்கிற ஆளுங்களை நான் பார்க்கல. ஆனா இந்த 1000 2000 மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது ட்ரை பண்ணி அது மக்கள் கிட்ட வந்து சேரும்போது ஏதாவது குத்துது குடையது மாதிரி வந்து நிக்குது. இதை பார்க்கும்போது என்ன ஆகுது, இப்ப அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் கேள்வி கேட்க தோணுது. இல்ல அவங்க அதுக்காக தான் பண்றாங்களாங்கிறத நம்ம முதல்ல யோசிச்சுக்கணும். அவங்க பாருங்க நிறைய வளன்னு சீரீஸ் போட்டே இருக்காங்க. முன்னாடியே வந்து S24 அப்புறம் பிளஸ்ன்னு ஒன்று இருந்தது, S24 அல்ட்ரா, அது வரைக்கும் ஓகே. இப்போ நடுவில் ஒரு பொருளை கொண்டு வந்து சொருவும் பொழுது அது எந்த இடத்துல பிரைஸ் பண்றது, அதுல என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் கொடுக்கறது, ஏன்னா கொஞ்சம் அதிகமான ஸ்பெக்ஸ் இருந்ததுனாக்கா S24 அல்ட்ராவை யாரும் வாங்க மாட்டாங்க, அதுக்கு வந்து அடி வாங்கிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா S25 அல்ட்ரால இப்போ S25 எட்ஜ் தானே வந்திருக்கு, ஸோ அந்த அளவுக்கு இதை கொண்டுட்டு போக முடியாது. அல்ட்ரா தான் அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸ். S25 பிளஸ் கூட கம்ப்ளீட் பண்ற மாதிரி வச்சோம்னாக்கா, இல்ல அதை விட கொஞ்சம் மொக்கையா இருந்ததுனாக்கா அதையே நாங்க வாங்கிட்டு போயிடுறோம், உன்னை ஏன்டா கோமாளி நாங்க கையில எடுக்கணும் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சு. இல்ல இப்ப ஆல்ரெடி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. S25 பிளஸையும் S25 எட்ஜையும் பார்த்தா S25 எட்ஜோட S25 பிளஸ்ல 1000 mAh அதிகம், 45 வாட் சார்ஜிங் இருக்கு, 3 கேமரா இருக்கு, இந்த மாதிரி வரிசையா அடுக்குறாங்க. நீங்க வந்து தொடக்கத்தை தான் பாக்குறீங்க. அடுத்த வருஷம் பிக் பில்லியன் டே சேல்ல விலை மலிந்து இந்த S24 FE அதெல்லாம் வருது பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரைஸுக்கு ஏதாவது ஒரு மொபைல் போன் வரும். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ, இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா போன்ஸ் வரும்போது இதை வாங்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க குறுக்க புந்து வாங்கிடுறாங்க. அதனாலயே இந்த பிராண்ட் எல்லாம் என்ன பண்றானுங்கன்னா நம்பி திரும்ப திரும்ப அதே பிரைஸ்ல விட்டு நம்மள சாகடிக்கிறாங்க. இதுல இந்த S25 எட்ஜை பொறுத்த வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணிருக்கிற மெட்டீரியல்ஸ் பிளஸ் அதை எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது அது 60,000க்கு வரதே ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்கேஸ் ஃபியூச்சர்ல இன்னொரு 1 வருஷம் 1.25 வருஷம் கழிச்சு 60,000க்கு வந்து நான் இன்னமும் சொல்றேன், சாம்சங் மேல எனக்கு ஒரு எப்படி சொல்றது ஆல பிரியன்னு சொல்லாமா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அதாவது வரும்போது பேட்டரி பேக்கப் பெட்டரா தான் அவங்க வச்சிருப்பாங்க. S24 அல்ட்ராலயே நம்ம அதான் பார்த்தோம், S24 சீரீஸ்லயே நம்ம அதை வந்து பார்த்துருக்கோம். என்னதான் 2400E சொல்லியிருந்தாலுமே 2400 தான் ஆக்சுவலா, 2400 இருக்கு. ஸோ 2400 கூட பேட்டரி பேக்கப் பெட்டரா தான் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் இயர்லியர் ஸ்டேஜ்ல. ஆனா இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, எனக்கு இப்போ S24 நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல, ஃபோனர்னால இருக்கும்போது வந்து கோபால்ட் கலர் யூஸ் பண்ணேன், அந்த பர்பிள் மாதிரி கலர், அது கொடுத்த SOT-யோட இப்போ எனக்கு 1 UI 7ல நல்ல SOT வருது. ஆமா பேக்கப் இது சாரி அப்டேட்டுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் எனிவே நம்ம சொல்றது என்னன்னாக்கா, சாம்சங் வந்து இந்த ஸ்னாப் டிராகன் SoC யூஸ் பண்ணும்போது முதல்ல அழகா ஆப்டிமைஸ் பண்ணி பேட்டரி பேக்கப்லாம் எப்படியோ மேனேஜ் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு அப்டேட்டை புஷ் பண்ணும் போது தான் நம்ம அதோட பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ முதல்ல வாங்குறவங்களுக்கு ஏன்னா 5000 mAh தான் அல்ட்ரால இருக்கு, அதை கம்பேர் பண்ணும்போது இதுல ஒரு 1000 சொச்ச mAh கம்மியா இருக்கு, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு வந்து 8 ஹவர்ஸோ 7 ஹவர்ஸோ SOT கிடைக்கும் போது இதுல ஒரு 5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
கொஞ்சம் நிறைய பேர் வந்து அப்பா இந்த மாதிரி வேணா ஒரு ஸ்லிம்மான மொபைல் ஃபோனில் இந்த அளவுக்கு ஒரு பேட்டரி பேக்கப் கொடுக்கணும், சாம்சங் தாறு மாறுங்க அப்படின்லாம் வீடியோ எல்லாம் போடுவாங்க. பட் ஆக்சுவலாக அது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அதனுடைய நிலைமை என்ன நமக்கு தெரியும். இதில் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்ததுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா, அப்டேட் பண்ணாமல் யூஸ் பண்ணுற நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்க. அப்டேட் பண்ணி தான் நம்ம, ஆனால் இதில் ஜோக்கும் இருக்குது. இந்த அப்டேட் எல்லாம் சேர்த்து தான் டேரிஃப்ல இவ்வளவு தூரம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 7 வருஷம் சப்போர்ட் பண்றேன், 6 வருஷம் பண்றேன், 5 வருஷம் பண்றேன்னா இப்போ ஆப்பிள்ல இருந்து எல்லாருமே வந்து ஹிடன் ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஆப்பிள் வந்து நம்ம யாருக்கிட்டையுமே கூப்பிட்டு நான் ஃபோன் லான்ச் பண்ணும்போது 6 வருஷத்துக்கு iOS அப்டேட் வரும்லாம் சொன்னதே கிடையாது. அது எப்பயுமே 5 வருஷம் வருதுங்கிறதுனால இவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சில ஃபீச்சர்ஸும் நமக்கு வருது இல்ல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம S24 Ultra நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ அதுல வந்து இந்த பிக்சல்ல ஆரம்ப காலத்துல கொடுத்த அந்த ஒரு ஃபீச்சர் தான் அது. இந்த வாய்ஸில் இப்போ ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறோம்னா அதில் இருக்கக்கூடிய நாய்ஸ், அந்த வின் நாய்ஸை மட்டும் ரிடக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனு, இது எல்லாமே எனக்கு 1UI7 தான் வந்தது. உண்மைதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இது வரணும்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல ஒரு கிரியேட்டருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ் அப்கமிங் டேஸில் வந்து அவங்க ஏஐ யூஸ் பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டுட்டு வர தான் போகிறாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அடுத்தடுத்த மொபைல் சீரீஸில் அதிகமாக பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்டேட் பண்ணாமே யூஸ் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரிஜிடான முடிவுன்னு நான் அது ரிஜிடான முடிவா இருக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, இப்போ நீங்க சொல்ற மாதிரியான ஃபீச்சரை வந்து நேசிச்சு அதை நான் கண்டிப்பா டெய்லி யூஸ் பண்ணுவேன், எனக்கு தேவை இருக்கு அப்படின்னா அந்த குழியில குதிக்கலாம் ப்ரோ. அந்த குழியில குதிக்கிற வேலையே இல்லைங்க. நான் ஃபோனை தான் யூஸ் பண்றேன், மீடியா கன்சம்ஷன் தாண்டி வேற எங்கேயுமே போல, அப்பப்போ கேமரா யூஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்கன்னு வைங்க. இந்த அப்பப்போ கேமரா யூஸ் பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க இப்போ வந்து 1UI ரொம்ப காலமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 1UI 6ல அந்த டிவைஸ் லான்ச் ஆகும் போதுலேருந்து ஏஐ அது இதுன்னு சொல்லி நாங்கள் யூஸ் பண்ணி இப்போ 1UI 7 பீட்டா வரும்போது நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. 1UI 7 பீட்டால என்னென்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத கூட நீங்க அனலைஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. ஏன்னா இது ஆர்வம். பட் இதே S24 Ultra வச்சிருக்கிற 100ல ஒரு 4 பேர் தான் உங்களை மாதிரி இருப்பாங்களா? மீதி பேர்லாம் என்ன ஆகுனா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஒரு 80% கடைசியில் எப்படி தெரியுமா இருப்பாங்க, இது சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் பிரீமியமா இருக்கும், இத்தனை கேமரா இருக்கு பத்தியா, அவ்வளவுதான். இல்ல அது பிரீமியமா தான் இருக்கு, அதெல்லாம் மாற்றம் கிடையாது. இல்ல அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு லுக்கா இருக்கு. டைட்டேனியம் அந்த சைடு ஃப்ரேம்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நல்ல அப்படியே ஒரு அந்த கையில ஹோல்டு பண்றதுக்கே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல்லாம் வந்து இருக்கு. அந்த பேக் சைடு டச் பண்ணும்போது அதுல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் வந்து மாற்றங்கள் கிடையாது. ஒரு ஆரஞ்சு கலர் வச்சிருக்காரு, அதான் ஒரு பில்டப் கொடுக்குறாரு. ஆரஞ்சு கலர்னு இல்லைங்க, எல்லா கலர். நீங்க கூட தான் சிவப்பு கலர் வச்சிருந்தீங்க. அதான் சொல்றேன், நான் தான் பில்டப் கொடுத்துட்டு இருந்தேன். நான் ஒருத்தர் எங்க ஊர்ல போய் சொன்னேன், S23 Ultra ஒருத்தர் வச்சிருக்காரு, சிவப்பு கலர்ல இருக்கு, நீங்க வேணா அதை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாருனாக்கா, சிவப்பு கலரே கிடையாதாம்ல, நான் எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டேன்னு போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா? இப்ப இவருக்குன்னு ஸ்பெஷலா சிலது வந்து அனுப்புறாங்க சாம்சங் சைடுல இருந்து. இவருடைய ஆரஞ்சு கலர் இல்ல நியாயமா இருக்கா? இது நியாயமாக்கும் மாதிரி இது ஃபர்ஸ்ட் நாளே வந்து நம்ம 8 Gen 2 மேல இருக்கிற நம்பிக்கையில அதுலயும் நம்ம வந்து சாம்சங் கிட்ட இருந்து S23 Ultra வரும்போது புக் பண்ணிட்டோம். நீங்களும் அந்த டைம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த 2000 ரூபாய் போட்டு வச்சிருந்தோம். என்ன நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க, பேசாம இந்த வருஷம் ஸ்கிப் பண்ணி அடுத்த வருஷம் போவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இமானுவல் ப்ரோட்ட ஆல்ரெடி ஒரு 2-3 போன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ S24 Ultra இமானுவல் ப்ரோ எடுத்தாங்க. அதனாலதான் யோசிச்சு பார்த்து அதை எடுத்தாங்க. ஏன்னா S22 Ultra இருந்தது இமானுவல் ப்ரோட்ட அந்த டைம்ல. சரி என்ன அந்த 200 MB தானே மாறி இருக்கு, அதுக்காக போகணுமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தாட் இருந்தது. பட் ஓகே, அதான் அப்படியே கடந்து இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இப்போ வந்து சாம்சங் மேல ஹோப் இருக்கா அப்படின்னா, நிறைய பேர் என்னன்னா ஒரு விஷயத்த அவங்க இப்போ ஷார்ட் டவுன் பண்ணாங்கன்னா கூட சாம்சங்கோட மதிப்பு அதிகமாயிடும்னு சொல்றாங்க ப்ரோ. என்னன்னா இந்த 3 வருஷம் அப்படின்னு அவங்க சொல்றது ஓகே. இப்போ S21 சீரிஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க, ஆனால் அதுக்கு வயசு வந்து 3 வயசு ஆகலை அப்படின்னா அந்த டிவைஸ்ல வந்து லைன் விழுந்ததுன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்றதெல்லாம் ஓகே. பட் ரொம்ப குடசல் கொடுத்து ரொம்ப அலைய விட்டு காய விட்டு அப்புறம் தான் ஒரு கன்சூமருக்கு வந்து மாத்தி கொடுக்கறது மட்டும் எல்லாருக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க ப்ரோ. அது வந்து எப்படின்னா, உண்மையிலேயே உங்களுக்கு தேவை இருக்கா அப்படிங்கறத அவங்க செக் பண்றாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறதுங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு நீங்க போறீங்க, இல்ல ஒரு கூட்டம் கையெழுத்து வாங்க போறீங்க, என்ன சொல்லுவாங்க, போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு விஏஓ கிட்ட ஏதோ ஒரு சர்டிபிகேட்டுக்கு நீங்க போனீங்கன்னா இது வந்து இயல்பா நடக்கிறது. ஓகேவா? அத மாதிரி தான் சாம்சங்கும். அதான் சாம்சங் காசு இருக்கிறவங்க காசு போட்டு மாத்திங்க. அதான் சாம்சங் கிட்ட நான் சொல்லலான்னு இருக்கேன், இந்த மாதிரி நாங்களும் ஒரு கூட்டமா சாம்சங் நமக்கு தேவையா அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வரலான்னு இருக்கோம். எனக்கு என்னமோ அப்படி இப்படி எல்லாருக்குமோ சுத்தி பார்த்தா கால் ரெக்கார்டிங் தவிர வேற எதுக்குமே நீ தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல சாம்சங், ஐ வெரி மச் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடலாம். இல்ல சில விஷயங்களை சில நபர்களால தான் பண்ண முடியும். சாம்சங்கை வந்து நேர் வழியில கொண்டுட்டு வரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு நபர் வந்து இந்த தமிழகத்துல இருக்காருன்னா அவர் வந்து எனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நபர் தான். அவரு நினைச்சா இதை பண்ண முடியும். இது வந்து எல்லாராலையும் இப்ப என்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனிதனால இதெல்லாம் பண்றதுங்கிறது ஒரு சாமானியமான காரியம் கிடையாது. நாம பண்ணலாம், என்ன நம்மள பிளாக் பண்ணுவாங்க இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா தான் நான் நிறைய பேருக்கு நிறைய ஐடியா கொடுக்க ரெடியா இருக்கேனே. இவ்வளவு ஏன்
இந்த வீடியோவை நம்ம ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன், நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தது வேற ஒரு கதை, அந்த கதையை தனியா பேசுவோம். பட் இங்க சாம்சங் உள்ள வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அகைன் காய்க்கிற மரம் கல்லடி படும், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா நம்ம காமேஷ் ப்ரோவே சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு கால் பண்ணிட்டு, Q1 2025 அவன் தான் அதிகமா வச்சிருக்கானா, S25 சீரீஸா அப்ப சாகாதா மெல்ல சாகாதா அப்படின்னு அவர் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு அவரு. இதுக்கு டென்ஷன் ஆகி அடுத்து என்ன தெரியுமா, சாம்சங்காவது மெல்ல சாகும்னு சொல்லியிருக்கேன், இந்த OnePlus எல்லாம் உடனே இப்பயே சாகுயா அப்படின்னு கடுப்பு. ஏன்னா அவருக்கு என்னன்னா அவரோட ஏமாற்றம். அவருக்கு வந்து இப்ப S24 Ultra இப்ப கேட்டாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரோ எனக்கு பேட்டரி லைஃப்லாம் கூட அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சிவோ, போற போக பார்த்தா பேட்டரி லைஃப் மட்டும் தான் நம்ம குறை சொன்னோம். ஏன்னா நான் எங்க போனாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல சீன் பார்க்கணும், இல்லாட்டி ஒரு ஃப்ரேம் வைக்கணும்னா எனக்கு இது டக்குன்னு ஹெல்ப் பண்ணிடுது. ஃப்ரண்ட் ரியர் எதுக்குனாலும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கினே இருப்பேன். இப்போ நான் கேமராமேனுக்கு அனுப்பணும் அப்படின்னா, எப்பா இந்த ஃப்ரேம் ஓகே அப்போ உனக்கு கோயில் வாசல்ல அப்படின்னு இப்படி காமிக்கும் போது நான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி நான் இப்படி நின்னா எனக்கு பின்னாடி ஃப்ரேம் இப்படி இருக்குங்கிறதுக்கு அப்படி நான் ஃப்ரண்ட் கேமரா போயிடுறேன். எனக்கு இது வசதியா இருக்கு, டக்குன்னு அனுப்பி விட்டுருவேன். நான் உட்காந்து 2 பீஸ் 3 பீஸ் வீடியோவெல்லாம் எடுத்து அனுப்பணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு இருந்தாரு. ஆனா மத்தபடி பேட்டரி லைஃப் மட்டும் இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் கூட எனக்கு வந்து 3.5 மணி நேரம், அந்த அவருக்கு அப்படிதான் வந்துட்டு இருக்கு. முன்ன தலைவருக்கு 1.5 மணி நேரம் வந்துட்டு இருந்தது. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல, அது பயங்கரமா இருந்தது. ஆனா இப்போ வந்து ஒரு 3.5 மணி நேரமா மாறி இருக்கு போல. ஆனா OnePlusல அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, OnePlus மேல தனிப்பட்ட முறையில அவருக்கு வெறுப்புலாம் இல்ல ப்ரோ. சொல்ல போனா இவர் வந்து குட்டி கொரோனாலாம் அடிச்சு வீட்டுல என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கசினை வந்து கன்வின்ஸ் பண்ணி, கசினுக்கு வாங்கின போன் தானே OnePlusங்க, பேர் கேட்டாலே புரிஞ்சிருக்கணும், ஆசில் பிளேட் வேற சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இவர் வந்து பிளேடு பிரச்சனை பெரும் பிரச்சனை. 24 GB RAM மாடல போய் வாங்கியிருக்காரு 1 TB ஸ்டோரேஜோட. ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கட்டும், 24 GB ரேம்னா சும்மா இல்லை. ஏன்னா இப்போ எல்லாமே ஏங்கிறாங்க, ஏஐக்கு ரேம் தான் முக்கியமா. அவர் இருக்கும்போது நம்ம காம்படிஷன்ல இருக்கிற எல்லாரும் 12 GB ரேம்ல தான் இருக்காங்க. 24 வரும்போது நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அப்டேட் வந்ததுனாலும் ரேம் சஃபிஷியன்டா இருக்கணும் யோசிச்சிருந்திருக்காரு மனுஷன். பட் இப்போ அவருக்கு என்ன வருத்தம்னா, ஒரு சில அப்டேட்ஸ் மூலமா இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஆல்ரெடி நல்லா இருந்த ஒரு சில விஷயங்கள் குறைபாடுகள் ஆகும்போது தான் அவர் ஃபீல் பண்ணாரு. ஏன்னா இப்போ நார்மலா இது OnePlus என்ன பண்ணோம்னா ப்ரோ, நான் ஜூம் பண்றேன்னு வைங்களேன், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் சொல்லியிருப்போமே, ஜூம் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ மாதிரி மாறிடுது, ஒரு மாதிரி சட்டில் ஆயிடுது. சரி பரவாயில்ல, ஆனா ஃபோக்கஸ்லயே வச்சு சூப்பரா எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துருச்சுன்னும் போது இவருக்கு மனசு சந்தோஷம். ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்காரு, ரீசெண்டா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு. நம்ம குரூப்ல எல்லாம் வந்து ரெக்கார்டிங்லாம் அனுப்பி வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்பியிருக்காரு. என்னன்னா பக்கத்துல யாரோ என்ன பண்ணியிருந்திருக்காங்க, OnePlus 12R மாதிரி போன் இருக்கு தெரியுமா, அதுல ஜூம் பண்ணி மேனுவலா ஏதோ ஆல்டர் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த போனுக்குள்ள 3 போட்டோ இதுவே கிடையாது. ஆனா மேனுவலா பண்ணி ஏதோ இட்லி தட்டு மாதிரி ஏதோ எடுத்துட்டாங்க. இவருக்கு என்ன வருத்தம்னா, டைரக்டா ஃபோக்கஸ் பண்ணா 120x போகும், சோ 30x போகுது, அப்புறம் பார்த்தா 60x போகுது, அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. 3 பார்த்ததுமே அது 3 கண்டுபிடிச்சு கொஞ்சம் எக்ஸ்போசரை லைட்டா டிப் பண்ணி 3 காமிச்சிடும். அப்படி காட்டவே இல்லை. கடைசி வரைக்கும் தலைவனுக்கு வெறும் வெள்ளை கலர்ல இட்லி மட்டும் காமிச்சுக்கிட்டே இருந்தது. 100x 120x எப்போ பண்ணாலும் வெள்ளையாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் மன உளைச்சல், அதனாலதான் அப்படி கோவப்பட்டு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா அங்க கேருக்கு போனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, கேமிங் போன் மூணை வந்து எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா வந்து எடுத்து பார்க்கணும் நினைப்பாங்க. அங்க 3 பிரச்சனை இல்ல, ஆட்டோ எக்ஸ்போஷர் வேலை செய்யலன்றதுதானே இப்ப பிரச்சனை. அவருக்கு 3லாம் வேணவே வேணாம் சொல்லிட்டீங்களேங்க, அதுதான் கேமிங் போனாம்ல, அததான் அவங்க சொல்லிருக்காங்க. கேமிங் மனுஷன் வந்து எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. கேமிங் போனை வாங்கிட்டு கேமரா போன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அவருக்கு வந்து அந்த இதுல வரும் அப்படிதான். இன்னும் வந்து அவங்க வந்து RGB லைட் மட்டும் தான் வைக்கல, மத்தபடி பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கேமிங் மொபைல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த லைட்டை தான் அவங்க வந்து ஸ்கிரீன்ல போடுவாங்க. ஆனா இந்த இடத்துல எனக்கு சாம்சங் பத்தி பேசிட்டு இருந்தோம் தெரியுமா, அதை கம்பேர் பண்ணும்போது OnePlusல அட்லீஸ்ட் இந்த லைன் இஷ்யூக்கு நல்ல ஒரு தீர்வு இருக்கு. எப்ப பிரச்சனை வந்தாலும் நேரா போய் பாக்குறாங்க, பார்த்ததுமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஸ்டாக் இருக்கா உடனே மாத்தி கொடுத்து போயிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிளஸ். கேமிங் மொபைலா மாத்துறாங்க, அதுதான் அவங்க சொன்னாங்கல்ல கேமிங் மொபைல்னு, அது அப்பப்போ உங்களுக்கு காட்டுறாங்க நாங்க ஒரு கேமிங் மொபைல்னு. அதுக்கப்புறம் நீங்க கொண்டுட்டு போன பிறகு அதை வந்து கொஞ்சம் மாத்தி மறுபடியும் உங்க கையில கொடுத்துட்றாங்க, வச்சுக்கோங்க உங்களுக்காக தான் என்ஜாய் அப்படிங்கிறாங்க. ஆமா, என்னெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா, இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் நியாயமா குமார் அப்படிதான் இருக்கு. இல்ல நான் சொல்றது என்னன்னா, இப்போ வந்து ஒருத்தருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறுது இல்ல. OnePlus நம்ம வந்து முழுசா அடிச்சு நவுத்தி தள்ளவும் முடியல. ஏன்னா ப்ரோ சூப்பர் போன் ப்ரோ, இங்க ஒன்று இருக்கு பாருங்க ப்ரோ, இது என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, அது எடுக்கும் போதே தடுமாறுது. அது தடுமாறுதுன்னா ஒரு நல்ல போனை காட்ட போறோமே அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இல்ல ப்ரோ. இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஐபோனை வந்து அமெரிக்காலே மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காரு. அடுத்து இப்ப பண்ண போறாங்களாம். என்ன ஐபோனோட ரேட் மட்டும் $2500 இருந்து ஆரம்பிக்குமா, பேஸ் வேரியன்ட் 64 GB இருந்து 3 லட்சத்துக்குள்ள வருமா. ஆமா, பின்ன மேக்கிங் காஸ்ட் என்ன ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அதுக்கு தான் பயப்படுவாங்க. நம்ம ஊர்ல லேபருக்கு போயிட்டு
அதான் அவங்க ஊர்ல அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஊர் லேபர் கிட்ட போயிட்டு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா ஒத்துப்பானா ஐயா ட்ரம்ப் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. லேபர் காஸ்டே அங்க எங்கேயோ போயிடும். அதுக்குதான் அவங்க பயப்படுவாங்க, வேற எதுக்குமே. இவரோட இனிஷியேட்டிவ்ல நல்ல விஷயம் தான். நம்ம ஊர்லயே வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணோம் அப்படிலாம் நினைக்கலாம். ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் கிடையாது, அந்த லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத விட இப்ப அங்க சில என்விரான்மெண்டல் விஷயங்களுக்கும் பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கணும். ஆமா, இது நிறைய பேர் பேசுறது இல்ல. எல்லாரும் லேபர் காஸ்ட தான் முன் வைக்கிறாங்களே தவிர்த்து அங்க யூஸ் பண்ற அந்த வாட்டருக்கு என்ன காஸ்ட், ஆமா ஓகேவா, அது இல்லாம ட்ரீட் பண்ணாம வெளில விட்டுருவாங்களா, சீல சுட்டுருவாங்க. பட் இங்க அப்படியே கழிவு நீர்னு சொல்லி அதை வெளியேற்றி விட்டு போயிடலாம். ஆமா, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. சரி, இங்க பாருங்க ப்ரோ, தரமான போன் ப்ரோ. சரி, நம்ம எதுக்கு இதை பேசணும்னா, இப்ப அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது, இப்ப ஐபோன் வந்து அதிக காஸ்ட்டுக்கு விற்கும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது என்னன்னாக்கா சாம்சங்லயே நீங்க 1008 பஞ்சாயத்தை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் சில விஷயங்கள்ல. பட் என்னதான் இருந்தாலும் அது நல்லதா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம பார்க்கும் போது அடுத்தது நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்? சாம்சங் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி OnePlus கன்சிடர். அது வந்து ஆல்டர்னேட்டிவ் நம்ம சொல்ல முடியாது. இல்ல, இன்னொரு ஆப்ஷன்ங்க, எங்க 2 விரல் காட்டுங்க அப்படின்னா ஒரு விரல் சாம்சங், இன்னொரு விரல் என்ன அப்படி கேக்குற மாதிரி. சோ அதுக்கு வந்து OnePlus நம்ம நினைக்கிறோம். பட் மார்க்கெட் மாறிடுச்சு. மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போயிட்டா ஷியோமி ஒரு பக்கம் வந்து சாம்சங்னா ஷியோமி அதுவும் பாவம், அதுவும் 3வது 4வது இடத்துல தான் இருக்கு. விவோ இருக்கான் இப்ப மேல. விவோ இருக்கான், கரெக்ட். விவோ வந்து ஸ்கோர் பண்ணி மேல போயிட்டான். விவோ ஐக்கு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி மேல வந்துட்டாங்க. இப்ப அவங்க தான் மேல இருக்காங்க. அதுக்கப்புறமா வேணா ஷியோமி நம்ம இந்தியாவுல நீங்க வந்து குளோபல்ல வேணா பேசலாம், அவங்க சைனாவுல வேணா ஆர்ஜின் ஓஎஸ். இப்ப நமக்கு எங்க ஆர்ஜின் ஓஎஸ் இருக்கு? நேத்து கூட எங்க ஏரியால தலைவலின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ப்ரோ. போமா மாத்திரைக்கு பதில் என்ன வச்சுக்கோங்கன்னு சொல்லி விவோ போன் தான் கொடுத்து அனுப்புனாங்க. இல்ல, அது கடையில வந்து விவோ போனை தான் கொடுப்பாங்க, அது வேற விஷயம். நம்ம ஃபெப்ரவரி வீக்காலே அதுதான் கொடுப்பாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அதான் சொல்றேன், நம்மளுக்கு வந்து சாம்சங் இப்படி இருக்குன்னா அடுத்த ஆப்ஷனே விவோ ஓப்போ தான். அவங்க தான் டாப். சரியா? இல்ல, அதுல ஃபன் டச் யூஐ ஒன்னு இருக்கு, அது ஒண்ணுதான் வந்து இடிக்குது. இல்ல ப்ரோ, வாழ்க்கையில நமக்கு நிறைய ஃபன் வேணும் அப்படின்னா ஃபன்னுங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் ஒரு டார்ச்சர் வேணும். அப்பதான் வாழ்க்கையில நம்ம வந்து வெளியில நான் வாழ்ற வாழ்க்கையை நிம்மதியா இருக்கடா அப்படின்னு நினைப்போம். அதுக்காக தான் வந்து ஃபன் டச் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை டச் பண்ணா ஃபன்னே இருக்காது. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். இல்ல, இது எவ்வளவு பரவாயில்ல ப்ரோ. இது நிஜமாவே வந்து நான் சீரியஸா சொல்றேன். இப்பயும் 40,000 ரூபாய்க்கு யாராவது வந்து போன் வாங்குறத பத்தி யோசிக்கிறாங்கன்னா சூப்பர் போன் ப்ரோ. இங்க பாருங்களேன், இதெல்லாம் இதுல எடுத்ததுதான் ப்ரோ. பெருசா லைட்டிங்லாம் எல்லாத்தையும் ஆன்லாம் பண்ணல, சும்மா எடுத்ததுதான். ஒண்ணுல இப்போ இதெல்லாமும் இதுல எடுத்ததுதான் ப்ரோ. இது வந்து சுத்தமா அந்த ரூம்ல லைட்டே கிடையாது, செவுத்துல இருக்க அந்த இது மட்டும் தெரியுது, அவ்வளவுதான். இப்போ இவ்வளவு இங்க பாருங்க, கலர்லாம் ஓரளவுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு ப்ரோ. இப்போ ஏதோ அப்டேட்டுக்கு அப்புறம் லைட்டா, அதாவது இப்பயும் கூட கலர் வந்து சூப்பர் கலருங்க, இதுதாங்க கலர் அப்படிலாம் இல்ல, கலர் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியும். அதான் ப்ரோ, படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அப்படியே ஏறிடுவாங்க. நேச்சுரலா இருக்கு, தெரியுதா ப்ரோ? அந்த ஸ்கையோட கலர்லாம் தெரியுது. எப்பயுமே ஸ்கை கலர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷ் கிளவுட் கண்டிஷன்ல எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே பால் ப்ளூ மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க ப்ரோ. நான் ஒரு 4-5 சாம்பிள் அட்டாச் பண்றேங்க 13R எடுத்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ப்ராமிசிங்கா மாறிட்டு வருது ப்ரோ. 13R வந்து அதாவது இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்திலேயே இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா வந்து டீடைல் நீங்க வந்து அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது டீடைல்ஸ் வந்து இதை விட அதிகமா இப்ப இருக்கிற மொபைல் போன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஷோமி கூட இதோட பக்காவா டீடைல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்க இருங்க, இது சூப்பரா இருக்கு. அதான் சொல்றேன் ப்ரோ, நீங்க ஜூம் பண்ணீங்கல பிக்சலேட்டா உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? இல்ல, அது ஏன்னு சொல்றேன் ப்ரோ, எல்லா தடவையும் அப்படி ஆக மாட்டேங்குது. சில சமயங்கள்ல இந்த கோளாறு நடக்குது ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மக்களே என்னதுன்னா சத்தியமா 13Rல எடுத்ததா உண்மையை சொல்லுங்க, குவிக் ஷேர்ல பக்கத்துல அனுப்பி விட்டியா? 13Rல எடுத்திருந்தாலும் அதை எடுத்தவங்க யாருங்கிறது முக்கியமா இருக்கு. எல்லாருமே வந்து மொபைல் போன் வச்சிருக்கோம். நானும் வந்து ஷியோமி வச்சிருக்கேன், S24 அல்ட்ரா வச்சிருக்கேன். ஆனா நான்லாம் வந்து ஒரு மேக்ரோ ஷாட் எடுக்கணும்னு நினைச்சேன்னா நமக்கெல்லாம் வராதது சில பேருக்கு தான் வரும். அந்த வகையில் இவருக்கு வரும். அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து என்னது புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா நம்ம ஒரு ஃபோன் எடுத்துட்டு போய் மேக்ரோ ஷாட்லாம் எடுக்க முடியாது. இல்லை, அது இது நீங்கள் தாங்க அந்த தட்டான் கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸு, அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த பாயிண்ட்லாம் இருக்கும். புரியுது. அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது பார்ப்போம். எப்படி இருக்கு? வேற லெவலுங்க, ஷார்ப்பாக இருக்கு. அதான் இல்ல, ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ. நான் இப்போ எனக்கு இப்போ இல்ல, போன வருஷத்துல இருந்தே தான் சொல்றேன், பர்ஃபார்மன்ஸ் வேணும், பேசிக்கா ஓரளவுக்கு கேமரா வேணும், நல்ல பேட்டரி நிக்கணும். 12 எல்லாம் இருக்கு வாங்கிட்டு 12R வாங்குங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும்
13ல எதுக்கு வாங்கிட்டு 13R நம்பர் வாங்கிக்கலாம். வாங்காதீங்க. ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப 13s வருது அந்த ப்ரோ, மாதிரி R சீரிஸ் இப்ப 13s வருது. என்ன கேட்டா இப்பயும் கூட சொல்லுவேன், காம்பாக்ட் போன் வேணும்னு நினைக்கிறவங்க 13s போங்க. அப்படி இல்லையா அகைன் ஒரு நல்ல பிளாட் டிஸ்பிளே 6000 mAh பேட்டரி போதும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க 13R போதும். நிஜமா எதிர்பார்க்கல ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போதும் இம்ப்ரெசிவ் வந்தது, அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ ரீசெண்டா வந்த அப்டேட்ஸ்லாம் அப்புறம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் 13ஓட 13R பெட்டர் ஆயிட்டே போற மாதிரி. மறுபடியும் சொல்றேன், இவனை நம்பி நீங்க யாருக்கே நீங்க வந்து வாக்குறுதி இது போதும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுற விதமாலாம் பேசாதீங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு உங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகும். ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்டேட்ல வந்து உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாது. அதான் இல்ல, அப்டேட்ல ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நான் இப்ப சொல்றேன். அடுத்த மாசம் வேற ஒரு அப்டேட்ல இன்னும் தலையில மாறலாம். சோ அதுக்காக இமானுவல் ப்ரோ வந்து என்ன வார்ன் பண்றாரு. ஏன்னா இதேதான் நார்டு 4லயும் நடந்துச்சு. கேவலமா இருந்துச்சு, அப்டேட் வந்துச்சு, சூப்பரா மாறிச்சு. இப்ப அப்டேட் வந்து கொஞ்சம் கீழே போய்கிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட்ல பெட்டர் ஆகும். பெட்டர் ஆச்சுன்னா சந்தோஷம். இப்போ நமக்கு தெரிஞ்ச சந்திரசேகர்னு ஒரு நண்பர் இருக்காரு நம்ம கம்யூனிட்டியில. அவர் OnePlus 13 வச்சிருக்காரு. ஜனவரியோ பிப்ரவரியோ ஒரு அப்டேட் வந்துச்சான். அதுக்கப்புறம் SOT 12 மணி நேரம் 13 மணி நேரம் தான். அந்த அப்டேட்டோட நின்னவர் தான் என் கழுத்துல சுருக்கு கயிறை போட்டு தொங்க விட்டாலும் பண்ண மாட்டேன்டா அப்படின்ட்டாரு. அதனால இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து அது கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல லாக் ஆகி நின்னுக்கிறாங்க. அப்பா சேஃபா இருக்கு, எனக்கு 1.5 நாள் 2 நாளைக்கு ஒருக்க தான் சார்ஜ் போடுறேன், அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க ப்ரோ. அப்படியே அப்டேட் பண்ணாம எத்தனை நாள் இருக்க முடியுங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கரெக்ட் தான். இப்ப பாருங்க, நான் சொன்னல iQOO 12 இப்போ சேல்ல வந்துச்சு. ஒரு கடந்த 2-3 மாசமா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க 40,000 42,000 அப்படிலாம் வாங்கின எல்லாருமே Pentachoice 14ஓட அப்படியே கமுக்கமா உட்காந்துக்கிட்டாங்க. அப்டேட் பண்ணாதானடா பிரச்சனை, நான் ஏன்டா பண்ணணும். ஆக்சுவலா அதுல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றும் இருக்காது. நான் இத்தனை வருஷமா நிறைய iQOO மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால சொல்றேன், அப்டேட்டுங்கிறது பேருக்கு வருமே தவிர்த்து அதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பெருசா இருக்காது. இந்த வெளியில லான்ச் ஆன புதுசுல ப்ரோ அப்போ ஒரு 2-3 அப்டேட் வரும் ப்ரோ. எல்லா போன்லயும் காமன் இது பாத்துட்டேன். இது ஒரு சாம்சங் போனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா போன் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 months அப்டேட்ஸ் வரும். அப்ப பேட்டரியிலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே தலைகீழ திரும்ப மாற ஆரம்பிக்கும். அதனால இந்த ஒரு 3-4 அப்டேட் கரெக்டா கால்குலேட் பண்ணி அங்க போய் லாக் ஆகி நின்னாங்கன்னா எஸ்கேப். அதுக்கப்புறம் சுதானமா இருக்கலாம் மேபி. பட் எனக்கு அதுல நிறைய iQOOல நிறைய டிஃபரன்சஸ்லாம் இருக்கு. சில நேரங்கள்ல அது ஏன் அப்படி செயல்படுதல்லாம் தெரியாது. சில நேரங்கள்ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப் நாச்சா இருக்கும், சில நேரங்கள்ல அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த போனையே நான் போன வாரம் யூஸ் பண்ணேன். ஆமா அப்படிலாம் இருக்கும், நிஜமாலே இருக்கும். நீங்க கண்டினியூஸா அதை ஹெவியா புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீலிங்லாம் வந்திருக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரியான ஒரு எண்ணம்லாம் வந்திருக்காங்கிறத சொல்லுங்க. iQOO 3, iQOO 7 Legend, அதுக்கப்புறம் iQOO 9 Pro அது எல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து iQOO மொபைல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து தோன்றி இருக்கலாம். அப்படி தோணுச்சுன்னா நீங்க வந்து அதை மறக்காம நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து கண்டினியூஸா இருக்காது. இப்போ ஒரு போன் ஒன்று சொல்றோம், அது வந்து திடீர்னு வந்து அப்பா இது வந்து முன்ன இருந்த மாதிரி இல்லப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பரா இருந்ததுன்னு தூக்கி போறது கிடையாது. அது வந்து ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு 2-3 நாள்ல அதுல சில டிஃபரன்சஸ் தெரியும். திரும்ப பார்த்தா நார்மல் ஆகும். அது ஏன் அப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அது என்னங்கறத அந்த மாதிரி கோளாறு ஃபீல்லாம் இனிமே இருந்ததுன்னா ஒரு தடவை போனை ரீபூட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆஃப்லயே இருக்கட்டும், அப்புறம் ஆன் பண்ணுங்க. கரெக்ட். சில சமயங்கள்ல இதெல்லாம் நடக்குது. ஆமா ரைட். அந்த கேட்சின்லாம் சொல்றாங்க இல்லையா, ஆமா அந்த மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணுவாங்க. ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதனால கூட அது வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்காம பண்றாங்க. ரைட்டுங்க. ஸோ அதான் நாங்கள் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சும்மா அப்படியே ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம். அந்த CEO டைரக்டர் மேட்டர் இருக்குல்ல, அடுத்த வீடியோல கண்டிப்பா நாங்க வரோம். இன்னைக்கு இப்போ நாங்க வந்து இப்போ வந்து பேச வந்த டாபிக்கே வேற, என்ன டாபிக்னே தெரியாம நாங்களாம் ஆர்கானிக்கலா ஏதோ உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். சாம்சங் பத்தி வந்துருச்சு உள்ள, கையில S9 வச்சிருந்தாப்ல, S9 Plus. அடுத்ததுக்கு எங்களுக்கு டாபிக் தெரியாது, நாங்களா தான் பேச போறோம். நீங்க இருக்கு டாபிக் ஆக்சுவலா நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை தவிர எல்லாத்தையும் பேசுவோம். அதான் நாங்க டாபிக் எடுத்து வச்சிருப்பாரு, அது வந்து ஒரு வீடியோ. ஆனா இன்னைக்கு நாங்க ஒரு 4-5 வீடியோ ஷூட் பண்ணுவோம், அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா உண்மைதாங்க, ஒரு விமர்சனம் அவ்வளவுதான். ரைட்டு. சோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.